வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அந்த காலத்தில் புருஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. பொண்டாட்டியோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன் பொண்டாட்டிங்களுக்கு ஆதிக்கம் கிடையாது. எது நடந்தாலும் பொறுத்துக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இவங்களும் படிச்சிருக்காங்க, பொண்டாட்டியும் படிச்சிருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அதனால் சமநிலையாக பொருளாதார வகையில் பார்க்க போனால் குறைவு இருக்கிறதா தெரியலை. ஆனால் ஈகோ அதிகமாகிடுது. ஒன்றும் சொல்ல முடில. ஆமாம், மனைவிகள்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடில, கோவிச்சிக்கவும் முடியல. புஸ்கு புஸ்குன்னு கோவம் வருது. ஆமாங்க, ஏதாவது சொல்லிவிட்டு அங்காள பரமேஸ்வரியாக மாறிடுறாங்க. அது பெரிய லெவலில் வாக்குவாதம் பேச்சுவார்த்தைன்னு வந்து பெரிய சண்டையாக போயிடுது. ஆனால் இந்த சண்டையெல்லாம் பாருங்கன்னா பிள்ளைங்களுக்கு முன்னாடி வச்சுக்காதீங்க. பிள்ளைங்க முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஒரு மாதிரியான மனநிலைக்கு அவங்க மாறிடுவாங்க. அவங்களுடைய எதிர்காலம் வீணாக போயிடும். புருஷனுக்கு நீங்கள் பயப்பட வேணாம், பயப்படுற மாதிரி நடிங்க. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளையும் அம்மாவுக்கு அன்பாக இருக்கிற பிள்ளையும் தான் நல்ல விதமாக வளரும். எப்பொழுதுமே அப்பா கிட்ட பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கணும். அப்பா அதிகாரம் பண்ணணும், பிள்ளைங்க பயப்படணும். அதனால தான் நம்ம குடும்பத்தில் அப்பா வில்லனாகவே இருந்துட்டு போயிடுறான். ஆமாங்க, ஆம்பளை பிள்ளைய அப்பா அடித்து வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைங்கள செல்லமாக வச்சுருப்பார். ஆனால் அம்மா ஆம்பளை பிள்ளைகிட்ட செல்லம் காட்டுவாங்க, பொம்பளை பிள்ளையை கண்டித்து வளர்ப்பாங்க. இதுதான் சரியான வளர்ப்பு. அதனால் நீங்கள் உங்கள் கணவனை மதிக்காமல் யதார்த்தமாக போடா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு முன்னாடி அப்பா கௌரவம் குறைஞ்ச மாதிரி போயிடும். அப்பா டம்மி தானே அப்படின்னு அப்பாவை பிள்ளைங்களும் மதிக்காது. எப்போ ஒரு பிள்ளைங்க அப்பாவை மதிக்கலையோ அம்மாவை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடும். அம்மா எவ்வளோ தான் கண்டிஷனாக இருந்தாலும் அம்மாவை பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. எப்போ அம்மாவை பிள்ளைங்க ஏமாற்ற கற்றுக்கிட்டாங்களோ அந்த பிள்ளைங்க வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் அப்பா மேலே பயம் இருக்கிற மாதிரி அப்பா நடந்துக்கணும், அம்மா மேலே பாசம் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். பிள்ளைங்களுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பயம் இருக்கிற மாதிரி இங்கே நடந்துங்க. எது கேட்டாலும் அப்பாவை கேட்டுக்கோ, அப்பா சொல்ல கேள் அப்படின்னு சாட்டி விட்டுருங்க. பிள்ளைங்க போன ஒருபாடு நீங்கள் அவரை போட்டு என்ன சாப்பிட்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அது வேறு. ஆனால் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு வேண்டாம். அவர் மேலே நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ இல்லையோ அடங்கி போகிற மாதிரி ஒரு பாவடா காட்டுங்க, அது போதும். ஏன்னா இது நான் உங்கள் நன்மைக்காக சொல்லலை, உங்கள் பிள்ளைங்க நன்மைக்காக சொல்கிறேன். அப்படி இருந்தால் தான் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறது ஒரு சைக்காலஜி. நன்றி.